சாந்தியும் சமாதானம் அனைவர் மீது நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. பலர் பல்வேறு வகையான மருத்துவ முறைகளை கையாண்டு விடும் எங்களுக்கான ஒரு நோய்க்கான ஒரு தீர்வும் ஆரோக்கியத்துக்கான ஒரு வழியும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்பதை குறிப்பிடுறாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம இந்த இடத்துல நாம் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த உலகம் படைக்கப்பட்டு இந்த மனிதனுக்காக பல்வேறு விதமான படைப்புகள் அவனுக்காக இருக்கின்றது. நிச்சயமாக அதில் ஆரோக்கியமும் இருக்கிறது. அந்த ஆரோக்கியமான சூழலை அவர் உருவாக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த உடலுக்கு ஒன்று இறைவனை சார்ந்த வழியில் நம்மளுடைய வாழ்வியல் முறை, வாழ்க்கை நெறிமுறைகள் நம்ம கடைபிடித்து வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஸோ இந்த சோதனை தான் நோயின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நமக்கு நோய் வந்துருச்சு, அந்த நோய் நிவாரணியை நம்ம எந்த அடிப்படையில் தேடணும் அப்படின்னா, இந்த உடலுக்கு ஆரோக்கியத்துக்கான வழியில் முதல்ல நம்மளுடைய வழிமுறையை கடைபிடிக்கணும். ஆரோக்கியமான வழிமுறைகள் யாராவது இந்த உடலுக்கு நாம் இப்படி தான் வாழ்கிறோம், எல்லா உயிரினங்களும் சுகமாக வாழும்போது நம்மளால வாழ முடியல. ஏன்னா அந்த உயிரினம் பசி மட்டும் உணர்ந்து சாப்பிடுகிறது, நாம் தாகித்து தண்ணி குடிக்கிறது, ஓய்வு கொடுக்குது, தூங்குகிறது. இந்த அடிப்படையான விஷயங்கள்ல அதட்ட ஒழுக்கங்கள் இருக்கு. நம்மிடம் இந்த ஒழுக்கங்கள் சீராக இருக்கிறதான்னு முதல்ல நம்மளே சரி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நம் மருத்துவம் செய்யக்கூடிய வழிமுறை இந்த உடலுக்கு ஆரோக்கியமானதா, நம் போகக்கூடிய வழி சரியான வழியா, இந்த வழியில் நமக்கான மருத்துவம் இருக்கிறதா, இதில் இறைவன் ஆரோக்கியத்தை வைத்திருப்பானா அப்படின்றத நம்ம, ஏன்னா இந்த உடலுக்கு ஒரு காலுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடுகளவு கூட தீர்க்கக்கூடிய வழியில் நவீன அறிவியல் மருத்துவம் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்ற. அந்த வழியில் நம்ம தீர்வுக்கு தேடிவிட்டு உடலில் போயிட்டு இருக்கிற அந்த உயிரோட்டத்தையும் உயிர் சக்தியும் அழிச்சிட்டு நான் இங்கே போனேன் அங்கே போனேன் சரியாகாது. ஒரு மனிதன் வாழ்வியல சீர்படுத்தணும், உணவு பழக்கங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இது ரெண்டும் யாருடைய வழி? நபிநாயகம் கற்று தந்த வழிகளை உங்களுடைய உணவு பழக்கங்கள் இருக்கான்னு முதல்ல உங்களையே நீங்கள் சோதிச்சுக்கோங்க. ஒன்று, வாழ்க்கை நெறிமுறைகள், நாம் பிறர்கிட்ட அன்பாக பேசுகிறோமா, பிறருக்கு உபகாரமாக இருக்கிறோமா, உதவி செய்கிறோமா, நம்ம யாராவது நம்மள்ட்ட ஒரு உதவி கேட்ட பொறுமையான ஒரு முறையில் நம்மளுடைய பதில்கள் இருக்கா, நம்ம பிறரை பார்த்து சீண்டாமல் இருக்கிறோமா, கோவப்படாமல் இருக்கிறோமா, பிறரை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறோமா. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு இதெல்லாம் உணர்ச்சிகள் ஏற்படும் போது நோய்கள் உருவாகும். இந்த அடிப்படையை நம்ம ஒழுங்குபடுத்தி இருக்கோமா? இதெல்லாம் இறை நெறிமுறை வாழ்க்கை. இறை நெறிமுறை வாழ்க்கைக்குள்ளே நம்ம இல்லை, இறைவன் எப்படி நமக்கு அருள் செய்வான் நம்ம நோய் குணமாவதற்கு? நான் அங்கே இங்கே போனேங்க, அந்த மருத்துவம் போனேன், இந்த மருத்துவம் போனேன்றமே, நம்மள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு செயல்பாடுகளை நாம் சீர்படுத்தி இருக்கோமா? ஆரோக்கியமான ஒரு சூழல்ல நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து வச்சிருக்கோமா? எப்படி சாப்பிடணும்னு தெரியல, எப்படி எதை சாப்பிட்டா ஆரோக்கியம்னு தெரியல, ஆனால் ஆரோக்கியம் தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆஃபியத்து துவா பிரார்த்தனை பண்ணும்போது என்ன கேட்போம்? ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பு கேட்போம். இறைவா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயா, எனக்கு ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா நம்மளையும் மீறி ஏதாவது இந்த மாதிரி பாவங்கள் பண்ணி, எவ்வளோ அருமையான ஒரு விஷயம். இந்த பிரார்த்தனையில் கூட ஆரோக்கியத்தை கேட்க சொல்லி நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாழ்க்கை முறையே நம்மள்கிட்ட இல்லாமல் வெறும் துவா மட்டும் எப்படிங்க கிடைக்கும்? அடிப்படை விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி வாழ்வில் நெறிமுறைகளில் எல்லாமே உள்ளடங்கிய, சாப்பிட்ற உணவு மட்டுமே இல்லை, பழக்க வழக்கங்கள், அந்நிய பக்கத்து வீட்டர்கிட்ட எப்படி பழகணும், நண்பர்கள்ட்ட எப்படி பழகணும், இது எல்லாமே சார்ந்து உணர்ச்சி வசப்படாமல், குணநலக்கேடுகளில் மிக முக்கியமானது கவலை, பயம், கோபம், கர்வம், பெருமை, பொறாமை, இவை கூட நம்ம உடலில் நோய் வர்றதுக்கு அதிகமான காரணம். இவைகளை கூட நம்ம விட்டு ஒழியணும் அப்படின்னா, ஸோ அன்பு செய்யணும், பொறுமையை கையாளணும், விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் வேணும், ஸோ சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதெல்லாம் வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது.
ஆனால் நாம் வாழ வாழ நம்மளை பார்த்து பிறர் வாழ கற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது நாமளும் நிம்மதியாக வாழலாம், அவர்களும் நிம்மதி. இதுதாங்க சென்ற தலைமுறை இந்த வாழ்வியல் சிறப்பாக இருந்தது. குடுக்கல் வாங்கல் சரியாக வைத்திருந்தார்கள். ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்து வாழ்ந்த சமூகமாக இருந்தது. அதனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிதாக வியாதி வராத காரணம் அடிப்படை விஷயங்கள் எல்லா கோட்பாடுமே இந்த வாழ்வில் நெறிமுறை மிக அற்புதமாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, உணவு பழக்கங்களும் ஆரோக்கியமான முறையில் அவங்க கடைபிடித்தார்கள். இதெல்லாம் நான் சரியாகாமல் வெறும் மருத்துவம் அடிப்படையில் நான் உலகம் முழுவதும் தேடிட்டேன், எனக்கு மருத்துவம் கிடைக்கல, எனக்கு எப்போ பாரு நான் நோயோடு தான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் இறைவன் வைத்திருக்கின்றான்ல. நம்ம என்னைக்காவது இந்த மருத்துவ ஆரோக்கியத்தை பற்றி நம்ம ஏன் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருப்போமா? இன்னைக்கு சாதாரண உணவுகளை, நல்ல உணவு சாப்பிடணும்னா கூட பல பேர் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருக்கு. ரசத்தை சாப்பிடாதேன்னு சொல்றதுக்கு ஒரு மனிதன் உங்களுக்கு உபகாரமாக இருந்திருக்கானா, உதவி செஞ்சிருப்பானான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம் பிறருக்கு உபகாரமாக இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கலாம், நன்மை செய்யக்கூடிய வழியில் மக்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கலாம், நல்ல உணவு சாப்பிட்ற பழக்கத்தை நமக்கு வீட்டில் ஆரம்பித்து பிறருக்கு அதை எத்தி வைக்கலாம். ஆரோக்கியமான சூழல் என்பது சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, நம் வாழும் வாழ்க்கை எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த ஆரோக்கியம். நிச்சயமாக எந்த நோயும் குணப்படுத்த முடியாத ஒரு நோய்களே இல்லை. எல்லா வழிகளுக்குமே இறைவன் நமக்கு எல்லா விஷயத்தையுமே இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ அதை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இல்லை, அந்த வழியை நாம் தேடி போகலை. அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல. நிச்சயமாக இந்த எல்லா புகழும் இறைவனுக்கே.